காஞ்சிபுரம் பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஐம்பெரும் விழா பள்ளியின் தாளாளர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட ஓரிக்கை தனியார் பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் அருண்குமார் தலைமையில் நடந்த ஐம்பெரும் விழாவில் பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், நடிகர் பாக்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த மாணவ மாணவிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் பரிசுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் ஓரிக்கை பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 39ஆம் ஆண்டு விழா, பள்ளியின் நிறுவனர் நினைவு தினம் மற்றும் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் விழா ஆகிய ஐம்பெரும் விழா பள்ளியின் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் நமது நாட்டுப்பற்றை வெளியிடும் வகையில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், மாணவ மாணவிகளின் பெற்றோரை நினையுங்கள், அதுவே வெற்றியின் படி. நான் ஆளுநராக பதவி ஏற்பதற்கு முன்பு முதலமைச்சர் மற்றும் நீதிபதி முன்பு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. இருப்பினும் ஆளுநர் பொறுப்பேற்பதற்கு முன்பு பெற்றோருடன் சென்று ஆசீர்வாதம் வாங்கிய பின் தான் கையெழுத்திட்டு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டேன் என தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் அருண்குமார் இதில் தலைமை வகித்தார். பள்ளியின் தலைமை நிர்வாக அலுவலர்கள் விநாயகமூர்த்தி, வெங்கடேசன், பள்ளி முதல்வர் நிர்மலாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் ரமேஷ் வரவேற்று பேசினார். இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமச்சந்திரன் நடராஜ் ஆண்டி, நான் ஒரு கவிதை படித்தேன். காந்தி இறங்கி வர வேண்டும், ராட்டையோடு அல்ல சாட்டையோடு. அப்படிதான் இன்னைக்கு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் மிக அழகாக இங்கே நடித்து காண்பித்தீர்கள் என்பது மட்டுமல்ல, இன்றைய குழந்தைகளை பழக்குவது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இதற்கும் மேலாக உங்கள் பெற்றோரை நான் வாழ்த்து இங்கே வந்தபோது என் பெற்றோரை வைத்து என்னை வாழ்த்தினீர்கள். பாருங்கள், எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மாவால் தான் நான் இன்று நின்று கொண்டிருக்கிறேன். எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள், மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்லி. ஆக என்னை பெற்ற தமிழும் என்னை பெற்ற அன்பும் இங்கே வந்து எனக்கு ஆரத்தி எடுத்தது உண்மையிலேயே மன நெகிழ்வை ஏற்படுத்தியது. இங்கே பெற்றோரின் மரியாதையை சொல்லிக் கொடுத்தீர்கள். நான் கவர்னராக பொறுப்பேற்கிறேன். எங்க அம்மாவும் அப்பாவும் கீழே உட்கார்ந்து இருக்காங்க. கவர்னர் என்றால் புரோட்டோகால் ரொம்ப அதிகம். பதவி ஏற்றவுடன் முதலமைச்சர் முன்னாலும் தலைமை நீதிபதி முன்னாலும் கையெழுத்திட்டு விட்டுத்தான் கீழே இறங்க வேண்டும். அதுதான் புரோட்டோகால். ஆனால் நான் என்ன செய்தேன் என்றால், கவர்னராக பொறுப்பேற்ற உடன் கீழே அமர்ந்திருந்த என் தாய் தந்தையரின் கால்களில் வணங்கிவிட்டுத்தான் வந்து ஆளுநராக இந்த கையெழுத்தை போட்டேன். ஏனென்றால் இந்த தலையெழுத்தை ஏற்படுத்தி தந்தது என் தாய் தந்தை என்பது. இன்று கூட என் தாய் தந்தையரை நான் அன்போடு நினைக்கிறேன். அதனால் தான் நான் இன்று உயர்ந்து நிற்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் குழந்தைகளிடம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். Don't compromise your happiness for anything. மகிழ்ச்சியை எந்த விதத்திலும் தொலைத்து விடாதீர்கள். 30 மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியா இருங்க, 100 மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியா இருக்கு. வாங்கிக்கலாம், மார்க் அப்புறம் வாங்கிக்கலாம், கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? அதனால இன்னைக்கு மத்திய அரசு மக்களுக்கான அரசு. இன்னைக்கு கூட நான் என்னோட ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்கேன். 7000 கோடிக்கு மேல தமிழக அரசிற்கு நிதியின் பங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா தமிழக அரசு இன்னைக்கு
பொங்கல் பரிசுங்க ஒரு 1000 ரூபாய் என் தாய்மார்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன? ஆக தேர்தல் வருவதற்கு முன்னால் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுத்தா, அதாவது பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு 1000 ரூபாயை கொடுக்காம தேர்தல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு நாங்க தேர்தல் பக்கத்துல கொடுப்போம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு இப்ப கொடுத்தா மறந்துடுவீங்க, அதனால தேர்தல் பக்கத்துல தான் கொடுப்பாங்கன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு. கல்வி அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட நிதியே இல்லை. இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆந்திராவுக்கு போய் எவ்வளவு நல்ல திட்டங்களை, பல லட்சம் கோடி திட்டங்களை அந்த ஆந்திரா மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்க இருந்தா மத்திய அரசோடு சண்டை போடுவது மட்டுமே எனது குறிக்கோள் என்று இல்லாமல் இருந்தால் தமிழகத்திற்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும்? ஆக அரசியல் செய்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இல்ல, முரண்பட்ட கருத்து ஏற்கனவே போலீஸ் கமிஷனருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் முரண்பட்ட கருத்து இருந்தது. இந்த யார் இந்த சார்னு நம்ம கேட்கும் போதுதான் இப்போ அவங்க அந்த சாரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க. நாம சொல்லல, அந்த பெண் பாதிக்கப்பட்ட சகோதரி பதிவு செய்திருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழுலையும் அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு நபரிடம் என்னை எடுத்து கூட்டிட்டு போறேன், சார்ட்ட போக வேண்டியிருக்கும் அப்படின்னு. அந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர், எந்த பகுதியை சார்ந்தவர், அந்த சார் எந்த ஒரு குழுவை சார்ந்தவர், சார் யார் சார் யார் சார் யார், நீ யார் நீ யார் நீ யார்னு கேட்கும்போது சார் யார் சார் யார் சார் யார் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு சாரே இல்லை அப்படின்ட்டா இது ரொம்ப தவறானது. அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும். அதனால் நிச்சயமாக தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் தீவிரமா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வழக்கை தமிழக அரசு தீவிரமாகவே எடுத்துக்கொள்ளல. உயர்கல்வி அமைச்சர் சொல்லி ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதை ஏன் பெருசாக்குறீங்க, ஏன் அரசியலாக்குறீங்க? இதே ஸ்டாலின் தான் அவியலா செய்ய முடியும், அரசியல் தானே செய்ய முடியும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு எதை எடுத்தாலும் அரசியலாக்கிடாதுங்கன்னு. பெண்களுக்கான பாதுகாப்பில் நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள். இந்த வழக்கை ரொம்ப சர்வசாதாரணமா கையாளுகிறார்கள் என்பது எனது கருத்து. இப்ப இதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் அந்த தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதும், உதயநிதி அவரு போடுவாரு, வேற யாரான்னு கேள்வி கேட்டு ஓடி ஓடி போவாரு. ஆனா இவரு அப்ப உதயநிதி, இப்போ நான் பார்த்தேன் ஒண்ணுல உங்க பத்திரிகை சகோதரர்கள்லாம் சீமானை பத்தி ஒரு கருத்து கேட்குறீங்க, பெரியாரை பத்தி ஓடுறாரு. அப்போ அவர் கவர்னர் வாக்கிங் போனாருன்னா அப்ப உதயநிதி ரன்னிங்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனால இவரெல்லாம் சொல்லி கவர்னரோட மாண்பை கெடுக்க முடியுமா? இல்ல, வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம் என்பது எனது கருத்து. இல்ல, அது எங்களை கட்சி முடிவு செய்யும். கட்சி முடிவு செய்து மாநில தலைவர் அறிவிப்பார்.